எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் வந்து அறிவழகன். சார் இப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாரு. ஆக்சுவலாக நான் வந்து எனக்கு இந்த திருச்சி வந்து ஃபர்ஸ்ட் நான் இந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் வரதுக்கும் இந்த திருச்சிக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது. ஏன் அப்படின்னா 2004 வந்து இங்கே டீச்சர் ட்ரைனிங் ஜாயின் பண்ணேன். ஆர்சி இன்ஸ்டியூட்டில் தான் ஜாயின் பண்ணேன், கவுன்சிலிங்கில் தான் ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு 7.5 வருஷம் கழிச்சு மறுபடியும் திருச்சிக்கு படிக்கிற ஒரு பர்பஸ்க்காக வந்தேன். அப்போவே எனக்கு ஒரு டவுட்டாக இருந்தது, ஏன்னா அது ஒரு 7.5 சனியை விட்டுட்டு தான் நம்ம வந்துருப்போமோ அப்படின்னு ஒரு டவுட் இருந்தது. அது ஏறத்தாழ வந்து பார்த்தீங்கன்னா 7.5 சனியை முடிச்சுட்டு தான் இப்போ எனக்கு போஸ்ட் கிடைச்சிருச்சுன்னு நான் நினைக்கிறேன். உங்க எல்லாருமே நீங்க வந்து எல்லாம் ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஜாப் ஆகணும்னு சொல்லிட்டு இத்தனை பேரும் உட்காந்துருக்கீங்க. உண்மையில ரொம்ப சந்தோஷம். அதே டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க இப்ப போட்டி போடுறது வந்து பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டி எக்ஸாம் கிடையாது. நீங்க எல்லாரும் 40 மார்க் எடுத்தா பாஸ் அப்படின்றதுக்கு இது காம்படிட்டிவ் எக்ஸாம். நீங்க 40 எல்லாரும் 40 எடுக்கிறாங்கன்னா நம்ம 41 எடுத்தாதான் நமக்கு வேலை. சரிங்களா? இங்க உட்காந்துட்டு இருக்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய போட்டியாளர்கள் இங்கதான் இருக்கிறாங்கன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. அதான் இல்ல. ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல எல்லா மூல முடுக்குலயும் உங்களுக்கான போட்டியாளர்கள் அங்க இருக்காங்க. இங்க இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க போட்டியாளருடைய பொட்டன்ஷியல் என்னன்னு உங்களுக்கு தெரியும். எத்தனை மணி நேரம் நம்ம ஃப்ரெண்டு படிப்பான், எப்படி படிப்பான், விளையாடுவானா, டிவி பார்ப்பானா, எல்லாமே நமக்கு தெரியும். ஆனா தமிழ்நாட்டுல ஏதாவது ஒரு மூல முடுக்கில் இருக்கிற ஒருத்தர் வந்து எத்தனை மணி நேரம் படிக்கிறான், எப்படி படிக்கிறாங்க அப்படின்னு எதுவுமே நமக்கு தெரியாது. சரிங்களா? உங்க கண்ணு முன்னாடி இருக்கிறவங்கள மட்டும் நீங்க போட்டியாளர் நினைக்க வேண்டாம். சரிங்களா? எங்கேயோ ஒருத்தர் உங்களுக்கு போட்டியாளர் வந்து பார்த்தா ரொம்ப தீவிரமா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்கள மனசுல நினைங்க. நைட்ல உங்களுக்கு தூக்கமே வராது. ஏன்னா எனக்கு தூக்கம் வராது. அதனால சொல்றேன். ஏன் சொல்றேன்னா, ஒருவேளை சாப்பாட்டுக்காக ஒரு மானத்தோர்த்தி போற புலியோட வேகத்தை விட உயிரை காப்பாத்திக்கிட்டு ஓடணும்னு நினைக்கிற அந்த மானோட வேகம் எப்பவுமே அதிகமா தான் இருக்கும். அவங்களை எப்பவுமே பிடிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் சார் சொன்னாரு, வந்தவொடனே சொன்னாரு, இங்க உட்காந்துட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ஏதாவது மோட்டிவேட் பண்ற மாதிரி ஏதாவது பேசுங்க அப்படின்னு சொன்னாரு. ஆக்சுவலா வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பேசல, நம்ம டிசிஏ சொல்லிட்டு இருந்தாங்க தன்னம்பிக்கை வேணும் தன்னம்பிக்கை வேணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. உண்மையிலே அது நான் வேற யாரும் எக்ஸாம்லாம் சொல்ல விரும்பலாம், என்னைய எக்ஸாம்லாம் நான் சொல்லிக்கிறேன். டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு போன உடனே எனக்கு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் எல்லாம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் முடிச்சுட்டு எனக்கு வேலை வரப்போகுது அப்படின்ற அந்த டைம் திடீர்னு பார்த்தா ஸ்டேட் சீனியாரிட்டி மாத்திட்டாங்க டிடிஎட்ல. சரி போனது போட்டுண்டா விடுறா, இனிமேல் ஸ்டேட் சீனியாரிட்டி தான். அதனால ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சீனியராக நிறைய பேர் இருக்காங்க, வேலை கிடைக்காது. ஃபர்தரா டிகிரி பண்ணிட்டு பிஎட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிஎட் பண்ணேன். ஏன்னா டிஆர்பி எழுதலாமே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் டிஆர்பி பண்ணலாம்னு சொல்லிட்டு டிஆர்பி முடிக்கிற சமயத்துல அதுவும் சீனியாரிட்டி இருக்காங்க. போச்சுடா இதுவும் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டாச்சு. அப்பதான் ஃபர்ஸ்ட் சரி ஏதாவது ஒரு கவர்மெண்ட் வேலை வாங்கி ஆகணுமே அப்படின்ற ஒரு கட்டாயத்தின் பேர்ல வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா அப்பதான் 2010 டிஎன்பிசி ஒன்று இருக்குது, அதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணா நமக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்பதான் தெரிஞ்சது. அப்போ சரி, அப்போ ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல டீச்சரா தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்பதான் வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது அங்க உள்ள ஆல்ரெடி இருக்கிற ஸ்டாஃப்ங்கெல்லாம் வந்து டிஎன்பிசி ஃபீல்ட்ல வந்து 5 வருஷம் 10 வருஷம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுங்க. அவங்க எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்ப நானும் சரி அவங்களோட கலந்துக்கலாமே. ஏன்னா வந்து ஜிகே பத்தி கேட்கும் போது வந்து எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் ஏதாவது கேட்கறாங்களா, நம்ம ஏதாவது சொல்ல முடியுமான்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அப்ப நான் போய் உட்காந்து பேசிட்டு இருக்கிறப்போ அவங்க பிளாஸ்டிக் போட கேட்டாங்கன்னா நான் பக்ஸர் போட சொல்லுவேன். எல்லாரும் கைகூட்டி சிரிப்பாங்க. அப்பதான் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு ஷேமாவே தெரியல எனக்கு. இன்னைக்கு நீங்க கை தட்டுறீங்க, இதே முன்னாடி நான் இதே ஆளுங்க முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் வேலை வாங்கி காட்டுறேன்னு சொல்லிட்டு டிஎன்பிசில அந்த ஸ்கூல்ல ஒர்க் பண்ண பிரைவேட் ஸ்டாஃப்ல வந்து நானா ஃபர்ஸ்ட் டிஎன்பிசில வேலை வாங்கினேன். அப்பதான் அவங்க சொன்னாங்க, அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னோட போன் நம்பர் யாரும் வாங்கல, அதுக்கப்புறமா தான் என்னோட போன் நம்பரை வாங்கினாங்க. ஏன்னா எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகம் வந்து தோல்வி அடைஞ்சவங்களை வந்து கண்டுக்காது. சரிங்களா? வெற்றி அடைஞ்சவங்க தான் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கண்டுப்பாங்க. இன்னைக்கு நாங்க ஒரு 4-5 பேர் 6 பேர் மட்டும் தான் உட்கார்ந்துட்டு இருக்கோம் நினைக்காதீங்க. நாளைக்கு கண்டிப்பா உங்கள இருந்து இந்த இடத்துல 6 பேர் 60 பேர் உட்காரணும். அதான் என்னோட ஆசையும் கூட. நீங்க எல்லாரும் வந்து கண்டிப்பா இந்த ஃபியூச்சர்ல ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாபோட இங்க வரணும். சரிங்களா? இது வந்து எனக்கு இந்த ஜாப் கிடைச்சதுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து நம்ம இங்க நடுவில் உட்காந்துருக்காருல, 3ஆவது உட்காந்துட்டு இருக்காருல, அவரும் ஒரு காரணம். ஏன்னா அவரு எனக்கு தமிழ் எடுத்தாரு. இங்க மெயின்ஸுக்கு வந்து எதுக்கு அவர் தமிழ் எடுத்தாரு. அதனால அவருக்கு அந்த டைம்ல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். விஜயலட்சுமி தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். உங்க எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். கண்டிப்பா நீங்க ஃபியூச்சர்ல ஏதாவது கவர்மெண்ட் ஆபீசர்ஸா வருவீங்க. அந்த நம்பிக்கையோட நான் விடைபெறேன். நன்றி, வணக்கம்.